ஒரு பாவகத்துக்கு எந்த பாவகம் வலிமை அழிவு அப்படிங்கிறது தான். நம்மளுடைய ஜாதகத்திலேயோ மற்ற விஷயங்கள்லையோ பார்த்தீங்கன்னாக்கா வீரியஸ்தானம்னு 3ஆம் பாவகத்தை சொல்லுவோம். நான் ரொம்ப திறமசாலி அப்படின்னு. இதில் ரொம்ப பேருக்கு தெரியாது. 12ஆம் பாவகம்னா அயனசயனம் அயனசயனம்னு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. 12ஆம் பாவகம் நல்லா வேலை செஞ்சாதான் 3ஆம் பாவகத்தில் ஜெயிக்க முடியும். 3ஆம் பாவகத்தில் ஜெயிச்சானா 12 வேலை செய்யாது. 3 கூடையவன் 3க்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானமாக 12 வருது. அப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், ஒரு தொழில் பண்ண போகிறான். தொழில் பண்ணுறவனுக்கு போய் நான் பார்ட்னர்ஷிப் பண்ணுவானா பண்ண மாட்டானா, தொழில் எங்கேருந்து பண்ணுவான், எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம எதை எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தசாபுத்தியை பார்ப்பாங்க, 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. முதல்ல கூட்டு தொழிலுங்கிறதுக்கு 7, 7க்கு 10ஆம் இடம் 4, 4 எந்த இடத்த பார்க்கும்? 10 பார்க்கும். அப்போ 4, 7, 10 தொடர்பு வரணும். வந்தால் தான் 4க்கு 10ஆம் இடம் லக்னபாவம் வந்துடும். அவன் ஜெயிப்பானா மாட்டானா அப்படிங்கிறது. அப்போ அது ஒரு விஷயத்த எப்போதுமே தொழில் ஸ்தானத்தில். 2வது கடன். ஒருவருடைய கடனை அவனால் அடைக்க முடியுமா முடியாதா? அவன் தொழிலை கொண்டு அடைப்பானா, இல்லை ஏதாவது திருட்டுத்தனம் லாட்ரி சீட்டு இது அடைப்பானா? இப்போ லாட்ரி சீட்டு ஒரு லக்கில் அடைக்கிறான் அப்படின்னாக்கா 8ஆம் பாவம் அல்லது 8ஆம் அதிபதி ஆதிபத்தியம் வாங்கி இருந்ததுன்னா அதனுடைய தசாபுத்தி காலத்தில் கட்டாயமாக அந்த கடனை அவன் அடைச்சிருவான், கோடீஸ்வரனாகவும் ஆயிடுவான். 8 கூடையும் போய் 6ல் நின்றுதுன்னா கடன் வாங்கி கடன் அடைச்சி கடன் வாங்கி கடன் அடைச்சி கடன் வாங்கி கடன் அடைச்சி இப்படியே காலம் போயிடும். எந்த ஒரு சுபகாரியத்திலையும் அவனால் ஜெயிக்க முடியாது. ஆனால் 12 கூடையவன் 8ல் இருந்ததுன்னா ஏதாவது பண்ணியாதான் அவன் ஜெயிச்சு மேலே வந்துடுவான். இந்த பாவகத்தில் ஒன்றுக்கு ஒன்று பயங்கரமான லிங்கில் வருங்க. காரணம் எடுத்திங்கனாக்கா 3 கூடையன் செவ்வாயாக 12 கூடையன் சனியாக வருவான் பாவாதிபதி. 2 யுத்தம். மிகப்பெரிய தளபதியாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம். ஆனால் அவனையும் ஒரு யானைக்கு அடி சறுக்குங்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சிரும். அப்போ அந்த சனி அந்த தந்திரமான வேலை செய்யும். அப்போ சனி வலுத்த ஜாதகம் உண்மையிலே நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். எந்த இடத்துலையும் அது ஃபால்ட்டு பண்ணாது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ உள்ள பிரச்சனைகள் நிறைய திருமணம், கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது. திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணங்கிறதே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் இல்லாமல் இருக்குது? நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். லக்னத்துக்கு 7ஆம் இடம் தனித்த கிரகம் நின்றால் அந்த பாவகம் கெட்டு போகும். 7ல் போய் சுக்கிரன் நின்றுது. காலையில் கூட ஒரு பெரிய ஐயா பேசினார். 7ல் சுக்கிரன் போட்டு ஒரு ஜாதகம் போட்டார். நல்லா ஒரு திருமண பொருத்தத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ ஜாதக பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி கெட்டிருந்ததுன்னா பொண்ணு ஜாதகத்தில் பையன் ஜாதகத்துலேயும் கெடணும். 7 கூடையன் 8க்கு போயிருந்ததுன்னா 7 கூடையவன் ஆதிபத்தியம் வாங்கக்கூடாது. 3, 4 கூடிய கலத்திரஸ்தானம் கெட்டதுன்னா பையனுக்கும் கெடணும். கிரகத்துக்கு பாருங்கள், நட்சத்திரத்துக்கு பார்க்காதீங்க. பரிகாரம் பண்ணி நான் பண்ணிட்டேங்க, அந்த வாழை பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணேன், எந்த பரிகாரம் வேணாலும் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரு சுக்கிரன் இணைவு, குரு கேது இணைவு. குருவுக்கு 2, 12 கிரகம் இல்லாதது பார்த்தீங்கன்னா வழக்காடு மன்றத்தில் போய் நிற்கும். கோர்ட்டு கல்யாணம் பண்ணி கோர்ட்டுக்கு போய்டும் கேஸு. அப்போ அந்த பொண்ணு ஜாதகத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பொண்ணு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பையனுக்கு குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும், குருவுக்கு 2, 12 கிரகம் இல்லை, அவன் எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும். பொண்ணு ஜாதகத்தில் 4 கூடையவன் 7ல் போய் லக்னத்தோட தொடர்பாயிட்டுன்னு வைங்க, மாமியா வாழ விட மாட்டான். 9 கூடையவன் போய் லக்னத்தோட தொடர்பாயிட்டுனா மாமனார் வாழ விட மாட்டான். முதல்ல அந்த பொண்ணுக்கு மூளை இருக்காது. இது இந்த திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பரிகார கோயில் என்னங்க பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே திருமணம் சரின்னு போவாங்க. எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். பையனாக இருந்தால் திருவிழிமலை, திருக்கண்ணமங்கை, இதெல்லாம் பையனுக்கு உண்டான கோயில். திருத்தணி. அதே மாதிரி சிவனுக்கு எங்கே திருமணம் இல்லையோ
மேற்கு பார்த்த சிவன் இருந்ததுன்னா திருமணம் கிடையாது. அந்த திருமணம் இல்லாத கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். பெண்ணை பொறுத்தவரையில் திருமணஞ்சேரி அல்லது அவள் வீட்டிலே செய்யலாம். பக்கத்தில் உள்ள எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலில் கூட செய்யலாம், தப்பு கிடையாது. சூரியன் சனி 7ஆம் பார்வை இருந்ததுனாக்கா ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க. இதில் பெருசாக பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாதகத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குங்க. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த இடத்துலையும் ரூல் சொல்ல முடியல. நம்ம ரூல் சொல்கிறோம்னாக்கா அது வேறு மாதிரியாக போகுது. ஒவ்வொரு பையனுங்க நல்ல பையனாக இருக்கானுங்க, அவனுங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணங்கிறத முடிய மாட்டேங்குது. இதில் பொண்ணுங்க சில பொண்ணு ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா கிறுக்காக இருக்குது. 6ல் சந்திரன் 6ல் ராகு, 8ல் சந்திரன் 8ல் ராகு, 12ல் சந்திரன் 12ல் ராகுலாம் இருந்ததுன்னா கிறுக்க பிடிச்சி கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. அவன் காலம் அப்படி தான் போகணுன்னு இருக்குது. இது நிறையா வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில், கடன் நிவர்த்தி ஸ்தலம். ஒருத்தனுடைய கடன் எங்கே போய் அடையும், அவன் அந்த வம்பு வழக்கில் ஜெயிக்க முடியுமா முடியாதா? கட்டாயம் ஜெயிக்கலாம். ஒருத்தனுடைய கடன் நிவர்த்திக்கு பார்த்திங்கனாக்கா வசதி இருந்ததுன்னா கொல்லம்கோடு கன்னியாகுமரி பக்கத்தில் கொல்லம்கோடுன்னு இருக்கும். அங்கே பத்ரா ருத்ரான்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போனாலும் கடன் நிவர்த்தி உண்டு. அதே மாதிரி மயிலாடுதுறை பக்கத்தில் தர்மபுரம் அந்த ஆதீனத்துக்கு உள்ளார தசபுஜ துர்க்கை ஒன்று இருக்கும். அங்கே போனாலும் கடன் நிவர்த்தி உண்டு. இது எப்போ போகணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில தான் போகணும், 6 மணிக்கு மேலே போகணும். மருத்துவ படிப்பு அதே மாதிரி துர்க்கையை மட்டும் பிடிங்க. ஏன்னா செவ்வாய் ராகு அங்கே தான் சேர்க்க, வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ சில பேர் வந்தீங்கன்னா இப்போ இன்னொரு புது ட்ரெண்டாக இருக்குது. சில பேருக்கு எனக்கு மாந்திரிகம் இருக்குதுங்களா, எப்படிங்க எடுக்கிறது, மாந்திரிகம் வச்சுருக்காங்களா, அவங்க பண்ணிட்டாங்களா, சொத்துக்காக பண்ணிட்டாங்களா, அது குடும்பத்திலே இருக்குதா? ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. மாந்திரிகமே இருந்ததுன்னா கூட உங்கள்கிட்ட இடம் காலி மனம் இருந்ததுன்னா நொச்சி செடியை வாங்கி வைங்க, வெள்ளை நொச்சியை. மாந்திரிகம் கிட்டேயே வராது. இதுக்கு போய் 10,000 50,000 செலவு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நொச்சி செடியை வச்சிங்கன்னா மாந்திரிகம் கிட்டேயே வராது. ஒருத்தனுக்கு தொழிலை சுத்தமாக படுத்து போச்சு, என் தொழிலே இல்லைங்க, நான் இழுத்து மூடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவன் நினச்சான்னா, ஏதோ அவன் இஷ்ட தெய்வத்துக்கு நான் சம்பாதிக்கிறதுல ஒரு பாகத்தை கொடுக்குறேன்னு வேண்டிக்க சொல்லுங்கள், தொழில் வந்துடும். ஆனால் அந்த வீட்டில் புதனுடைய நட்சத்திரம் இருந்ததுன்னா அது எடுபடாது. எந்த நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம் இருந்தால் எடுபடவே படாது. பரிகாரம் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன் அதிகமாகவே இருக்குது, மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவெண்காடு 3 தலைமுறையாக சாபம். காரணம் என்னென்னா அந்த சிவபெருமான் 14 நாகத்தை ஆபரணமாக சூட்டியிருப்பார் தலைமுடியில். அது ஏன்னா கால் எடுத்து வச்ச இடம், அங்கே நந்தி பகவான் குத்துப்பட்ட இடம், அங்கே நந்திக்கு வேலை இல்லை. நவகிரகத்துக்கு பெருசாக அங்கே வேலை கிடையாது, புதனுக்கு மட்டும்தான் அங்கே அதிகாரம் இருக்குது. கணக்கு எழுதுகிறவர் 3 தீர்த்தம் அந்த கோயிலுக்கு போய் செஞ்சாலும் நடக்கும். அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஜாதகத்திலே கல்யாணம் இல்லை, புள்ள இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கோயிலில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா கட்டாயம் கல்யாணம் உண்டு. இது நாங்கள்லாம் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம். இது நிறைய நடந்திருக்குது. நீங்கள் போய் நீங்களாகவே பார்த்து நீங்களாகவே செஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி. இந்த வாய்ப்பு வழங்கிய பூபதி அண்ணா. அவர் கூப்பிடு. பேசிட்டேன். எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், ஒரு குலதெய்வ அனுகூலம் நமக்கு இருக்குமா இருக்காதா, குலதெய்வத்தை பற்றி எப்படி கண்டுபிடிக்கலாம், குலதெய்வத்துடைய ஸ்தானம் எந்த இடம், நம்மளுடைய குலம் கோத்திரம் என்னங்கிறத ஈஸியாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 4ஆம் இடத்தை கொண்டு எடுக்கலாங்க. அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வங்கிறது
அக்யூரேட்டாக கிடச்சிரும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் 4 குடையவன் 7ல் போய் இருந்ததுன்னு வைங்க, அவன் பூர்வீகம் மாறி வந்தவங்க. அல்லது அந்த லக்னத்துக்கு பாவியாக இருந்தாலும் சரி, சுபகிரகமாக உள்ள இயற்கை பாவி இல்லாமல் சுபகிரகமாக உள்ள கிரகம் போய் 1, 5, 7, 9, 11 இருந்துட்டுனாக்கா அவங்க எடுத்துக்கொண்ட தெய்வம். உபயராசியில் விழுந்துட்டுனாக்கா 2 பெண் தெய்வம். பெண் தெய்வம், 2 தெய்வம் உண்டு. உபயராசியில் பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னியாக இருந்ததுன்னா நதிக்கரை கடல், தனுசு மீனமாக இருந்தால் மலை காடு. சரிங்களா? அதனால் குலதெய்வங்கிறத ஈஸியாக எடுக்கலாம். குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி.